600 வருஷத்துக்கு முன்னாடி லியோன் அவனோட மலையை விட்டு போன அப்புறம் லீராங் கண்ட்ரோலே இல்லாம நிறைய பேரை கொண்டுடுறான். அதை தடுக்க அங்க லியோன் வர லீராங் அவனை ரொம்ப நாள் அப்புறம் பார்த்ததால சந்தோஷத்துல ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். அப்ப ஏன் என்ன தனியா விட்டுட்டு போனேன்னு லீராங் கேட்டதுக்கு லியோன் நான் மறுபடியும் அந்த மலைக்கு உன்னை தேடி வந்தேன், பட் எங்கேயும் உன்னை கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்றான். அது ஏன்னா லியோன் மலையை விட்டு போனதும் அந்த மலையில வாழ்ந்த மக்கள் எல்லாம் கோவத்துல அந்த மலையை எரிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் லீராங் எங்க போகிறதுன்னு தெரியாம தனியாவே இருந்து கஷ்டப்பட்டிருக்கிறான். அங்க அவ்வளவு பேர் இறந்து கிடக்கிறத பார்த்த லியோன் ஏன் இவ்வளவு பேரை கொன்னன்னு சொல்லி கேட்க அவனோ கொஞ்சம் கூட வருத்தப்படாம சிரிச்சுட்டே இவங்க எல்லாம் பிறந்ததே பாவம்னு சொல்றான். அப்போதான் லியோனுக்கு இவன் எவ்வளவு பெரிய மிருகமா மாறி இருக்கிறான்னு தெரிஞ்சு இவனை கொல்றது மட்டும்தான் ஒரே வழின்னு நினைச்சிட்றான். அதனாலதான் வேற வழி இல்லாம அதே இடத்துல லீராங்க இவனோட வாழை வச்சு கட் பண்ணிடுறான். பட் அப்ப எப்படியோ உயிர் பிழைச்ச லீராங் அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இன்னும் லியோனை கொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் ஏயும் தானே திங்க் பண்ணிட்டு இப்ப அவளை மாதிரியே இருக்கிற ஜியாவையும் டார்ச்சர் பண்றான். அப்போ லியோன் லீராங்க பார்த்து இன்னும் ஏன் சின்ன பையன் மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கொல்லாமலேயே அங்க இருந்து போயிடுறான். இப்ப டேலிப்பா லியான் ஒரு ஷாமனை கொண்டுட்டதால இவன் மேல கோபத்தை காட்டுறாங்க. அப்படியே நீ இதெல்லாம் அந்த பொண்ணுக்காக தானே பண்றேன்னு சொல்லிட்டு ஹியூமனும் ஃபாக்ஸும் எப்பவும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு இவனை வார்ன் பண்றாங்க. ஆனா லியோன் அது எது பத்தியும் கவலைப்படாம நான் அவ கூடவே இருந்து லைஃப் ஃபுல்லா அவளை நல்லா பாத்துக்கணும்னு சொல்றான். அப்போ ஜியா இவனுக்கு கால் பண்ணி என் வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வரியான்னு கேட்க இவனும் உடனே டேலிப்பா சொல்றதை கூட கேட்காம அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜியா வீட்டுக்கு வர இவளும் லியோனுக்காக நிறைய டிஷ் குக் பண்ணி வச்சிருக்கா. அப்போ ஜியா லியோனை பார்த்து உன் பின்னாடி மறைச்சு வச்சிருக்கிறத என்கிட்ட கொடுன்னு கேட்க பார்த்தா லியோன் ஃப்ளவர்ஸ்க்கு பதிலா ஏதோ ஒரு செடியை எடுத்துட்டு வந்திருக்கிறான். அதுக்கு ஜியாவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லியோனோட தலையை தடவி விடுறா. இப்போ மறுபடியும் லியோனுக்கு இவ தான் ஏயுமா இருப்பாளோன்னு டவுட் வந்துடுது. அப்படியே ஜியா குக் பண்ணிருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏன் திடீர்னு என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணான்னு கேட்கறான். அதுக்கு அவளும் நீ என்னோட உயிரை காப்பாதுனதுக்கு உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல, அதான் இப்படி குக் பண்ணி கொடுத்து தேங்க்ஸ் சொல்றேன்னு சொல்றா. அதனால லியோனும் ஹாப்பி ஆகி இப்ப அவளையே பாக்குறான். அப்படியே அவளோட வீட்டை சுத்தி பார்த்துட்டு அவ பேரண்ட்ஸ் பத்தி கேட்க அவளுக்கும் இப்ப அவங்கள பத்தி பேசினதும் அழுக வந்துடுது. அதனால அழக்கூடாதுன்னு இயர்ஸை க்ளோஸ் பண்ண இப்போ லியோன் இவ தான் ஏயும்னு 99% கன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஸோ அவகிட்ட போய் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னோட பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்றான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு தெரியாமலேயே இவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது.